வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இந்த கிளாஸ்ல நாம மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதாவது இந்திய பொருளாதாரம் நிறைய பேருக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கு. அதுல குறிப்பாக ஒவ்வொரு துறைக்கும் யார் யார் தந்தை அது சம்பந்தமான விஷயத்த தான் இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற டாபிக்ல இது ஒரு நேயர் விருப்பம். நம்ம ஸ்டூடெண்ட் இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டாபிக் சப்ஜெக்டா சொல்லாம என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா முக்கியமான டாபிக்கை நான் அதில் சூஸ் பண்ணி அதுக்கு வீடியோஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகலாம் வாங்க. டைரக்டா நம்ம தந்தையெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பொருளாதாரம் இந்தியன் எக்கானமில என்ன மாதிரியான கான்செப்ட் முதல்ல எக்கானமி அப்படிங்கறத சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது கிரேக்க மொழி சொல், கிரீக் வேர்டு, கிரேக்க மொழி சொல்லான வைகோஸ் அதாவது ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், வீட்டு நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு பொருள் படக்கூடிய ஒரு வார்த்தையில இருந்துதான் வைகோஸ் அதுல இருந்துதான் எக்கானமி அப்படின்றது வந்திருக்கு. சில பேர் ஈகானமி அப்படின்லாம் சொல்லுவாங்க, தமிழ்ல பொருளாதாரம். இது நாம இன்னொரு முக்கியமான கான்செப்டா பார்த்தோம்னா பொருளியல் பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸ் எக்கானமி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்கானமி. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரிதான் இருக்கும், ஆனா சின்னதா அதுல வேறுபாடு இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் லேபு தியரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. லேப்ல நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியரியை நம்ம ஸ்கூல்ல சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம். அதை லேப்ல போய் 2 அமிலம் 2 உப்பு கலக்கும் போது அது நீல நிற கரைசலாக மாறுகிறது, அது ஆவி வந்தது, அழுகிய முட்டையின் வாசனை வந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அதை நம்ம போய் பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கிறோம். தெரியா படிச்சுட்டோம், அதை பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கிறோம். அதுதான் என்னன்னா எக்கனாமிக்ஸ், தமிழ்ல பொருளியல். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் இருந்தாலும் பொருளியல் அப்படிங்கிறது ஜெனரல் கான்செப்ட், தியரி. அதை நாம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறோம்ல. இந்தியன் எக்கானமி, அமெரிக்கன் எக்கானமி, யூகே யுனைடெட் கிங்டம் எக்கானமி அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அதை செயல்படுத்தி பார்க்கறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா படிப்பு, இது அதனுடைய செயல்முறை, அதாவது தியரி, இது பிராக்டிக்கல். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு இது வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். போலாமா? வைகோஸ் அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து உருவானது. அதான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையா வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொருளாதாரம், எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக இதுதான் இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, பொருளியல் பொருளாதாரம். ஸ்டடி ஆர் பிரின்சிபல், இது ஆபரேஷன், இது நிதி நிர்வாகம் தொழில் ஆகியவற்றை பற்றி படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுத்துறை. கோட்பாடுகள், தியரி. அதை அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னா the operations of a country, அந்த கண்ட்ரியோட மணி சப்ளை அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்த பத்தி டிஸ்கஸ் பண்றது, கையாளுதல், பிராக்டிகலா பண்றது. இதான் எக்கானமி, எக்கனாமிக்ஸ், எக்கானமிக் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். பொதுவா பொருளாதாரத்தினுடைய தந்தைன்னு கேட்டாங்கன்னா, ஜெனரலா கேட்டாங்கன்னா யார சார் ஆன்சரா சொல்ல முடியும்? பொதுவா பொருளாதாரத்தின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கூட விட்டுருங்களேன், ஃபாதர் ஆஃப் எக்கானமின்னு கேட்டா நம்ம யாரை சொல்லலாம்? சில இடங்கள் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்போம், யாரை சொல்லலாம்? ஆடம் ஸ்மித். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஃபாதர் ஆஃப் எக்கானமின்னு கேட்டாலும், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கானமின்னு கேட்டாலும் ஆடம் ஸ்மித்தை சொல்லலாம். சில இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கானமி ஜேஎம் கீன்ஸ் கொடுத்திருப்பாங்க. மாடர்ன் எக்கானமி யாரு கொடுத்திருப்பாங்க? ஜான் மேனார்ட் கீன்ஸ். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் அப்படின்னும், அதுல நவீன யுக்திகளை தியரி எல்லாம் கொடுத்தது ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தின் தந்தை.
முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாலும் அதுவும் யார்தான்? ஆடம் ஸ்மித் தான். அதுல மாற்றம் கிடையாது. இவரு முக்கியமா 2 புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறார். 1759 தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ், தார்மீக உணர்வுகளின் கோட்பாடு அப்படிங்கிற புத்தகத்தை 1759லயும், மிக ஃபேமஸான தியரி உங்களுக்கு தெரியும், 1776ல an enquiry into the nature and the cause of the wealth of nation. நாம வெறும் the wealth of the nation மட்டும் படிச்சிருப்போம். அதாவது நாடுகளின் செல்வம் அப்படின்ற புத்தகம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபுல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழு பெயர் நாடுகளின் செல்வத்தின் தன்மை மற்றும் காரணங்களை பற்றிய ஒரு விசாரணை. நான் பொதுவா நாடுகளின் செல்வம் படிச்சிருப்போம். இந்த புத்தகத்தை 1776ல வெளியிட்டது யாரு? அதுவும் ஆடம் ஸ்மித் தான். சோ இதுதான் பொருளாதாரத்துல முதல்ல ஜெனரல் கான்செப்ட், யாரு ஃபாதர் அப்படிங்கிறது. அடுத்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஆன்லைன் கிளாஸஸ் 50% ஆஃபர்ல 499 கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலிடிட்டி 6 மந்த், 6 மாசத்துக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, ரெக்கார்டட் வீடியோ தான் இருக்குது. இது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாம், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். 6 மாத வேலிடிட்டியில 50% ஆஃபர் 499 இதுக்கான பிரைஸ். இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் ஜூன் 9 குரூப் 4 எக்ஸாமோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான பிரைஸ் 799 இன்க்ரீஸ் ஆயிடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் கம்ப்ளீட் டெஃபினிஷன், கம்ப்ளீட் சிலபஸ் நாம, அதுக்கப்புறம் இல்லாம என்ன நேரத்துல ஷார்ட்கட்ஸ் தேவையோ அதுதான் ஷார்ட்கட்ஸும் கொடுத்து நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ தனித்தனியா இண்டிவிஜுவல் கோர்சஸ் அவைலபிள். கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், பிசிக்ஸ், அதே போல பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்தியன் எக்கானமி, இதுவும் சரிதான். எல்லாத்துக்கும் கிளாஸஸ் அவைலபிள். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தது, எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. இதுக்கான மெட்டீரியல் பைலிங்குலா இருக்கும், கிளாஸும் பைலிங்குலா இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. மெட்டீரியல் அண்ட் வீடியோவை டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் 6 மந்த்துக்கு வேலிடிட்டியோட நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுடைய சிஸ்டம்லயோ அல்லது மொபைல்ல, டேப்ல இதெல்லாம். ஸோ இந்த மொபைல் ஆப்க்கான லிங்க்கும் இந்த மொபைல் நம்பரும் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம், கம்யூனிசத்தின் தந்தை. ஸோ நம்ம நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி யார் பேர்ல தான் இருக்குது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் பேரே வச்சிருக்கிறோம். 1964 ஆரம்பிச்ச கட்சி 1925 1925 ஸ்டார்ட் பண்ணது இந்திய அந்த கம்யூனிஸ்ட். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் காரல் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸை ஃபாலோ பண்றவங்க மார்க்சிஸ்ட், மாவோவை ஃபாலோ பண்றவங்க மாவோயிஸ்ட். அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இஸ்ட்னு போட்டுக்கிறாங்க இல்லையா? இப்ப சீமானிசம் இசம்னு போடுறாங்களா, அந்த மாதிரி இஸ்ட்னு போடுறாங்க. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது மார்க்சிச கொள்கையை ஃபாலோ பண்றது. காரல் மார்க்ஸ் தான் கம்யூனிசத்தின் தந்தை. அது மட்டும் இல்லாம சோசியலிசத்தின் ஃபாதர், ஃபாதர் ஆஃப் சோசியலிசம், அதாவது சமூகத்துவம், சமத்துவம் அல்லது சோசியலிசம் அப்படின்னு கொடுத்திருந்து அதனுடைய தந்தை யாருன்னு கேட்டாலும் யார் தான்? ஜெர்மன் பிலாசபர், எக்கனாமிஸ்ட் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் தான் இதனுடைய தந்தை. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம 1991 இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்பிஜி. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் அப்படிங்கிற கான்செப்ட். இதுல ஜி குளோபலைசேஷன், அதுல இருந்து குளோபலிசம், குளோபலிசம் அப்படிங்கிற வார்த்தையை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை உருவாக்குனது மான்ஃபிரட் டி ஸ்ட்ரெகர். மான்ஃபிரட் டி ஸ்ட்ரெகர் 2002 உருவாக்கினார். இதை கேட்பாங்க, இந்த வார்த்தை யார் உருவாக்குனது அப்படிங்கிறத கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம். அது என்ன மிக்சட் எக்கானமி? பிரைவேட் பிளஸ் பப்ளிக், அதாவது தனியார் துறையும்
தனியார் துறையும் பொதுத்துறையும், கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம், முதலாளித்துவத்தையும் சமூகத்துவத்தையும் அதனுடைய கலப்பு தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், இரண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படுறதுதான் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவுல பொதுவாக அதனுடைய தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித் தான். ஆனா இந்த மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது, கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது பேட் கமின்ஸ் நினைச்சிட போறீங்க. இவர் பேட் முல்லின்ஸ். பேட் கமின்ஸ் இல்ல, ஆஸ்திரேலியன் கேப்டன் அவர் கிடையாது. பேட் முல்லின்ஸ் இவர் தான் இந்த வார்த்தையை உருவாக்குனார். அதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். ஜான் மேனார்ட் கீன்ஸ் இருக்காரு பாருங்க, அவர் தான் பேட் முல்லின்ஸ் ஹெல்ப் பண்றாரு. அவர் தான் மிக்சட் எக்கானமின்ற வேர்டை உருவாக்குறாரு. ஆனா அந்த துறையினுடைய தந்தையாக யார் இருக்கிறாங்க? நம்ம ஆடம் ஸ்மித் இருக்கிறார். கிளியரா? இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும். பேரியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கானமி, அதனுடைய ஃபாதர் யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். நான் ஒரு நாள் டிஃபைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. மைக்ரோ எக்கானமியோட ஃபாதர், நுண்ணியல் பொருளாதாரத்தின் தந்தை ஆல்ஃபிரட் மார்ஷல். இந்திய பொருளாதாரத்தின் தந்தை நிறைய பேருக்கு தெரியாது. இந்திய பொருளாதாரத்தின் தந்தை வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி எம்ஜிஆர், மகாதேவ் கோவிந்த் ரானடே, பி.வி. நரசிம்மராவ். ரெண்டு பேர்ல ஆப்ஷன் யாரை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. இந்திய பொருளாதாரத்தின் தந்தை பி.வி. நரசிம்மராவ், எம்ஜிஆர். எம்ஜிஆர்னா எம்ஜி ராமச்சந்திரன் கிடையாது, மகாதேவ் கோவிந்தர் ரானடே. இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியால மிக்சட் எக்கானமி. பொதுவா மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம் கேட்டாங்கன்னா நம்ம ஆடம் ஸ்மித்த சொல்லிடலாம். இந்தியாவில யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஜவஹர்லால் நேரு. ரைட்டுங்களா? இப்போ பேரியல் பொருளாதாரம்னா என்ன, நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன, மைக்ரோனா என்ன, மேக்ரோனா என்ன, பேர்ல இருக்கு. மைக்ரோ அப்படின்னா சிறு நிறுவனங்கள் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை. எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்கு இந்தியாவில், டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அந்த நிறுவனத்தினுடைய வருவாய் என்ன, அதனுடைய செலவினங்கள் என்ன, இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அது மூலமா அதனுடைய டோட்டல் ரெவென்யூ என்ன, டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன, இதை பத்திலாம் படிக்கிறது தான் அந்த டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பெனியை பத்தி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கானமி, நுண்ணியல் பொருளாதாரம். ஒரு சிறு நிறுவனத்தை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கிறது மைக்ரோ எக்கானமி, நுண்ணியல் பொருளாதாரம் சொன்னது ஆல்ஃபிரட் மார்ஷல். அதுவே ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம விளக்குவது, அதை பத்தி தெரிந்து கொள்வது. எக்ஸாம்பிள், இந்தியன் எக்கானமி அல்லது ஒரு அமெரிக்கன் எக்கானமி, கனடியன் எக்கானமி, இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு பேரு மேக்ரோ எக்கானமி, பேரியல் பொருளாதாரம். அந்த வார்த்தையை உருவாக்குனது ராக்னர் ஃப்ரெஷ், அதை ஃபேமஸ் பண்ணது ஜேஎம் கீன்ஸ். அதான் ஜேஎம் கீன்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஃபேமஸ் பண்ணது, அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்தது ஜான் மேனார்ட் கீன்ஸ். அதான் ஜேஎம் கீன்ஸ். மேக்ரோ எக்கானமி, பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. ரைட்டா? இப்போ போயிட்டு இந்த ரெண்டுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை கொடுத்துருப்போம். மைக்ரோ எக்கானமி, நுண்ணியல் பொருளாதாரம். மேக்ரோ எக்கானமி, பேரியல் பொருளாதாரம். இது ஒரு சிறு நிறுவனத்தை பத்தி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பேசுறது. இது பேரியல் பொருளாதாரம்னா ஒரு மிகப்பெரிய என்டையர் சிஸ்டம், ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுறது. இதுதான் இந்த வார்த்தையை, மேக்ரோ எக்கானமின்ற வார்த்தையை 1933 ராக்னர் ஃப்ரெஷ் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. ராக்னர் ஃப்ரெஷ் இவர் தான் உருவாக்குறாரு. ஆனா 33 உருவாக்குனாலும் அதை ஃபேமஸ் ஆக்குனது யாரு? 1936 ஜான் மேனார்ட் கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ் தான் அதை ஃபேமஸ் ஆக்குறாரு. எதுலன்னா கீன்ஸ் ஒரு தியரிய, ஒரு கோட்பாடு சொல்றாரு. என்ன கோட்பாடு பாருங்க, நீர்ம விருப்ப கோட்பாடு, லிக்விடிட்டி பிரெஃபரன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்ம விருப்ப கோட்பாடு, லிக்விடிட்டி பிரெஃபரன்ஸ் தியரி. அப்போ அந்த நீர்மம்னா என்ன அர்த்தம்? இப்ப நீர் வந்து சல்லுன்னு தண்ணிக்கே ஊத்துனா ஓடுமா? அதே போல நம்ம கையில வச்சிருக்க பணம் டக்குன்னு ஓடுமா? செலவு பண்ணிக்கலாமா ஈஸியா? நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம், அந்த பொருளை அடகு வைக்கணும், இல்லை வித்து காசு எடுத்து வரணும். நம்மள்ட்ட வீடு நிலம் இதெல்லாம் இருக்குன்னா அது வந்து அசையா சொத்து, சரி கரெக்டா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம டக்குன்னு செலவு பண்ண முடியாது, அதையும் அடகு வைக்கணும், விற்கணும், சம்திங் ஏதாவது பண்ணி தான் பணம் வரணும்.
ஆனா பாக்கெட்ல பணம் வந்ததுன்னா டக்குனு செலவு பண்ண முடியும். அப்ப அத பணத்தை பத்தி சொல்றதுதான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி. பொதுவா லிக்விட் அப்படி எது சொன்னாலுமே பணத்தை பத்தி தான், அதுவும் கையில இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்ட், அதை பத்தி சொல்றதுதான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரியில, அதாவது நீர்ம விருப்ப கோட்பாடுல கெய்ன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். என்னென்ன விஷயங்கள் பாருங்களேன். ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, அதாவது வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி, மணி அப்படின்னா பணம், வேலை வாய்ப்பு பணம் மற்றும் வட்டி சம்பந்தமான பொது கோட்பாடு. அந்த கோட்பாடை சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா 1936 ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். அந்த கோட்பாடுல தான் பேரியல் பொருளாதாரத்தை பத்தி விளக்குறாரு, மேக்ரோ எக்கானமி பத்தி. அதனாலதான் கெய்ன்ஸ் நாம ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கானமி அப்படின்னு சொல்றோம், பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஜேஎம் கெய்ன்ஸ் நீர்ம விருப்ப கோட்பாடு, லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி அப்படிங்கிறது எந்தெந்த கோட்பாடுகளை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. கெய்ன்ஸினுடைய நீர்ம விருப்ப கோட்பாடு 3: எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், மணி, வேலை வாய்ப்பு பணம் வட்டி. அந்த 3 பத்தி பேசுறதுதான். கிளியரா? சோ பொதுவா பொருளாதாரத்தை 2 வகையா பிரிக்கலாம், நிறைய டைப்பா பிரிப்பாங்க. எக்கானமிய 2 டைப்ஸ்: ஓபன் எக்கானமி, க்ளோஸ்ட் எக்கானமி. திறந்த நிலை பொருளாதாரம், மூடிய நிலை பொருளாதாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. திறந்த நிலை அப்படின்னா ட்ரேட், ஃப்ரீ ட்ரேடு, சுதந்திரமாக வர்த்தகம் வணிகம் செய்யக்கூடிய உரிமை. இங்க பாத்தீங்கன்னா நோ ஆக்டிவிட்டி கண்டக்டட் அவுட் சைட் எக்கானமி, அந்த பொருளாதாரத்துக்கு வெளியில எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும், அதுக்கு சில பேர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய முடியும். அப்படியே பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த பொருளாதாரத்துல ஈடுபட முடியாது. அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு எக்கானமி, மூடிய பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து இந்த பொருளாதாரத்தை பத்தி நம்ம திருக்குறள்ல திருவள்ளுவரும், அர்த்த சாஸ்திரத்துல விஷ்ணுகுப்தர், கௌடில்யர் என்று அழைக்கக்கூடிய சாணக்கியரும் பொருளாதாரத்தை எப்படிலாம் கையாளணும் அப்படிங்கிறத பழம் காலங்களில், மிக பழமையான காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்லையும் விஷ்ணுகுப்தர், சாணக்கியர், கௌடில்யர் எல்லாமே ஒரே ஆள் தான், ஒருத்தர் பேர் தான் எல்லாமே. அவர் எழுதின அர்த்த சாஸ்திரம், அதுலயும் எப்படிலாம் பொருளாதாரத்தை நம்ம இந்த பணத்தை செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணணும், எந்த வழியில செலவு பண்ணணும், அந்த பொருளை எப்படி ஈட்டுவது, அந்த பொருளை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி சரியான வழியில செலவு பண்றது, அதை எப்படி பல மடங்கா உயர்த்துறது, சேமிப்பு எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம பழைய இதிகாசங்கள், பழைய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுவே நவீன பொருளாதாரத்துல இதுதான் முக்கியமான கான்செப்ட். நவீன பொருளாதாரத்துல என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் என்னென்ன தியரி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். பாருங்களேன், ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல், ஆல்பர்ட் கிடையாது, ஆல்ஃபிரட் மார்ஷல், லைனல் ராபின்ஸ், சாமுவேல்சன், 4 பேர். அதாவது இவர் சொன்னது வெல்த் டெபினிஷன், தமிழ்ல நல இலக்கணம். இரண்டாவது வெல்ஃபேர் டெபினிஷன், சாரி செல்வ இலக்கணம், வெல்த் டெபினிஷன். இது வெல்ஃபேர் டெபினிஷன், நல இலக்கணம். பற்றாக்குறை இலக்கணம், ஸ்கார்சிட்டி டெபினிஷன். கடைசியா பாத்தீங்கன்னா growth டெபினிஷன், வளர்ச்சி இலக்கணம். சோ ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு இலக்கணமா சொல்றாங்க, ஒரு டெபினிஷனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து படிச்சு ஞாபகம் வச்சுட்டு கஷ்டமா இருக்கும். இது நம்ம ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்றோம். ஆடம் ஸ்மித், ஆடம் ஆடம்பரம், ஆடம்பரமா இருக்காங்க அப்படின்னா அவங்க வெல்த்தா இருக்காங்கன்னு அர்த்தம், வெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. அப்ப ஆடம் ஸ்மித் வெல்த் டெபினிஷன், வெல்த்தியா இருக்காங்க, அப்ப செல்வம் நிறைய வச்சுக்கிறாங்க, ஆடம்பரமா இருக்காங்க. ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம், ஆடம் ஸ்மித் ஆடம்பரமா இருக்காங்க, அப்ப வெல்த் டெபினிஷன் முடிஞ்சு போச்சு. இரண்டாவது ஆல்ஃபிரட் மார்ஷல், வெல்ஃபேர் டெபினிஷன், நல இலக்கணம். மார்ஷல், ஏர் மார்ஷல் சொல்லுவாங்க இல்லையா, ஃபீல்டு மார்ஷல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லா துறையிலுமே மார்ஷல் ஒருத்தர் இருப்பார், முப்படைகள்ல. அந்த மார்ஷல் என்ன பண்றாரு, நம்ம நலனை பாதுகாக்கிறாரா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாதுகாக்கிறது யாரு, ராணுவம், கப்பல், விமானப்படையை சார்ந்த வீரர்கள் தானே. அப்ப நம்மளுடைய வெல்ஃபேர் நலனை யார் பாதுகாத்துக்கிறது, மார்ஷல் தான் பாதுகாக்கிறாரு, ஆல்ஃபிரட் மார்ஷல். முடிஞ்சு போச்சா? கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்கார்சிட்டி டெபினிஷன், பற்றாக்குறை இலக்கணம், லைனல் ராபின்சன். லயன் எடுத்துக்கோங்க, லயன் சிங்கம், எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாதா, பற்றாக்குறையாவே இருக்கும் எப்பவுமே, எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது. அப்ப லயனு
ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் பற்றாக்குறையான இலக்கணம். சாமுவேல்சன் growth definition வளர்ச்சி இலக்கணம். growth definition வளர்ச்சி இலக்கணம். நம்ம சாமிகிட்ட போய் என்ன வேண்டுவோம்? ஆண்டவா நாம எப்படியாவது வளரணும், வாழ்க்கையில சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும், அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி வேண்டுவோமா? அப்போ சாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமுவேல்சன் அப்படின்னா சாமி. சாமிகிட்ட போய் என்ன வேண்டுவோம்? வளர்ச்சி அடையணும்னு வேண்டுவோம். அப்ப வளர்ச்சி இலக்கணம் growth definition கொடுத்தது சாமுவேல்சன். முடிஞ்சு போச்சு. இதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட், இந்தியாவுல முதல் முறையாக தேசிய வருவாய் நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்டை யாரு காயின் பண்ணது, யாரு உருவாக்குனது அப்படின்னு கேட்பாங்க. 1876 1876ல கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவுல முதல் முறையாக தேசிய வருவாயை கணக்கிட்டவர். அவர் எப்படி கணக்கிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது விவசாய பொருள் மட்டும்தான் வச்சு, விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய உற்பத்தி வச்சுதான், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை அதனுடைய ப்ரொடக்ஷனை வச்சுதான் கால்குலேட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், முதல்ல விவசாயம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி, நம்ம நெல், கரும்பு, கோதுமை, இந்த உற்பத்தியெல்லாம் வச்சு கணக்கிடுறது. நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சணல், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு ஆலை, அல்லது ஒரு பட்டு உருவாக்குறது, பட்டு நெய்தல், இந்த மாதிரி துறைகள்லாம் எவ்வளவு வருவாய் வருது அப்படின்றத கால்குலேட் பண்றது. இதை வச்சு ஒரு நாட்டினுடைய வருவாய் எப்படி இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணுவாங்க. இந்தியாவில் முதல்ல அந்த வேலையை செஞ்சது 1876ல தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்டை யார் உருவாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமன் குஸ்னெட். சைமன் குஸ்னெட் என்பவர் தான் முதல் முறையாக தேசிய வருவாய் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஒரு நாட்டினுடைய வருவாயை வந்து எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சைமன் குஸ்னெட் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அடுத்தது, இதுக்காக 1971ல அவர் நோபல் பரிசை வந்து ஜெயிச்சிருக்கார். நோபல் பரிசை வென்றிருக்கிறார் 1971 1971. இதுல பாத்தீங்கன்னா 6 துறைக்கு நோபல் பரிசுகள் வந்து வழங்கப்படும். அதுல ஒரு துறைக்கு மட்டும், மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நோபல் இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க. ஒரே ஒரு துறைக்கு மட்டும்தான் பேங்க் கொடுப்பாங்க. ரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு வங்கி, அந்த ரிஸ்க் பேங்க் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கான நோபல் பிரைஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரைஸ் 1971ல நம்ம சைமன் குஸ்னெட் வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட், திட்டமிட்ட பொருளாதாரம், பிளான்டு எக்கானமி அப்படின்னு ஒரு கான்செப்ட். பிளான்டு எக்கானமி, இந்த திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூரோட திவானாக இருந்தவர். மைசூர்ல திவான் அப்படின்னா ஆளுநர், அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மீனிங். அந்த மாதிரி ஒரு பதவியில இருந்த ஒரு குடும்பம், மிகப்பெரிய பணக்கார செல்வந்த குடும்பத்தில் இருந்தவர் விஸ்வேஸ்வர ஐயா. அந்த விஸ்வேஸ்வர ஐயா தான் 1934ல பிளான்டு எக்கானமி, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு கான்செப்டே கொடுக்குறாரு. அதனாலதான் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளான் இது எல்லாமே வருது. அதனாலதான் என்ன சொல்றோம்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வர ஐயா. அவர் தான் இந்திய பொருளாதார திட்டமிடலின் தந்தை என்று அழைக்கப்படுறவரு. ஸோ நம்ம எல்லா ஃபாதரும் பார்த்துட்டு வரோம், இவரை நம்ம தவிர்த்து படிக்கவே முடியாது. பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளான் தான். ஸோ 1934ல பிளான்ட் எக்கானமி புக் ரிலீஸ் பண்றாரு. இவர் தான் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங், இந்திய பொருளாதார திட்டமிடலுக்கான தந்தைன்னு சொல்றோம் விஸ்வேஸ்வர ஐயாவை. அதே போல புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியாவில் புள்ளியியல் கான்செப்ட், இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி மெகலனோபிஸ். அதனால இந்திய புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா பிசி மெகலனோபிஸ். இந்த பிசி மெகலனோபிஸோட பிறந்த தினம் தான், பர்த்டே தான் ஜூன் 29. அந்த ஜூன் 29 எவ்ரி இயர், ஒவ்வொரு ஆண்டும் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, தேசிய புள்ளியியல் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த தினம், பிசி மெகலனோபிஸோட பிறந்த தினம் ஜூன் 29. இன்டர்நேஷனல் ஆர் வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா, உலக அல்லது பன்னாட்டு புள்ளியியல் தினம் என்னைக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 20, அக்டோபர் 20. அதே போல 2 முக்கியமான டேட் இருக்குது. என்னன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11.
பாப்புலேஷன் சென்சஸ் டே பிப்ரவரி 9, உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, இந்திய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9. ரெண்டுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதாவது முதல் முறையாக யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்டிபி என்ன பண்றாங்கன்னா 1989ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மக்கள் தொகையெல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிச்ச டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் ஜூலை 11. அதனால 1989ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 11ஆம் நாளை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்தியாவில் பிப்ரவரி 9ஆம் நாள் 1951 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக சென்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிச்ச தினம் பிப்ரவரி 9. அதனால பிப்ரவரி 9 நாம வருடாந்திரம் இந்தியாவுடைய மக்கள் தொகை தினம், இந்தியன் பாப்புலேஷன் சென்சஸ் டே, மக்கள் தொகையை கணக்கெடுக்கக்கூடிய தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். பொதுவாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை யாருன்னா சில பேர் லார்டு மேயோன்னு சொல்லிடுவாங்க. மாயோ பிரபு தான் சொல்லுவாங்க. கிடையாது, அவரையும் சொல்லலாம், ஆனா அவர் கிடையாது. யார்தான்? ஹென்றி வால்டர். 1830ல டாக்கால, அதாவது இப்ப பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த டாக்கா 1830ல. அப்ப இந்தியாக்குள்ள தான் பங்களாதேஷ் இருக்குது அப்பெல்லாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹென்றி வால்டர் அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா கணக்கெடுப்பு எடுக்கிறார். அப்ப ஒருங்கிணைந்த இந்தியாவில். அதனாலதான் இவர் நாம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை ஹென்றி வால்டர் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி நம்ம வழக்கம் போல யாரையும் சொல்லலாம், மாயோ பிரபு, லார்டு மாயோ. 1872ல இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தவர் இவர் தான். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிக்கு தான் எடுத்தாரு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுக்கல. ஓகேங்களா? 1872ல ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்தது லார்டு மேயோ. அதனால இவரையும் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவுல முழுமையான முழு கணக்கெடுப்பு எடுத்தது யாரு, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் அண்ட் ஃபுல் சென்சஸ் எப்பனா 1881 தான் எடுத்தாங்க. எடுத்தது லார்ட் ரிப்பன் பிரபு உள்ளாட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ரிப்பன் எங்கள் அப்பன். இந்தியாவில உள்ளாட்சித்துறையை அறிமுகப்படுத்தியதுல மிகப்பெரிய பங்கு ரிப்பனுக்கு தான் இருக்குது. 1883 என்ன கொண்டு வந்தாரு, ரிப்பன் ரெசல்யூஷன், ரிப்பன் தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க முறை, ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதனால ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் சொல்றோம். இதுதான் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முழுமையானது. இந்தியா முழுசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க 1881ல. அதுக்கப்புறம் 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டே இருப்பாங்க. கடைசி 2001 2011 எடுத்தாங்க, 2001 2011 எடுத்தாங்க. 2021ல வரல, ஏன்னா கோவிட் வந்துருச்சு. 21 22 23 24 வந்துருச்சு. 25ல வந்துடும் சொல்றாங்க. 2025க்குள்ளார மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துடும் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் புரிஞ்சுதா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? டன். சோ இதுதான் கான்செப்ட்ல கிங் ஆகிறதுக்கான வழிமுறைகள். இப்படி படிச்சாதான் நாம டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் தேர்வுகளுக்கு தயாராக முடியும். கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஆன்லைன் கிளாஸஸ், பெய்டு ஆன்லைன் கிளாஸஸ், இப்ப யூடியூப்ல வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. முக்கியமான டாபிக் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா சிலபஸ் வைஸ் நம்ம கிளாஸை கம்ப்ளீட் பண்றது, எடுத்து முடிச்சு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டுல தான். 50% ஆஃபர்ல 499 ஒவ்வொரு கிளாஸுக்கும். இந்தியன் எக்கானமி, அதாவது இந்திய பொருளாதாரம், இந்திய அரசியலமைப்பு, இந்திய புவியியல், இந்திய தேசிய இயக்கம், இயற்பியல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2க்கு தான், குரூப் 4க்கு தான், ப்ரிலிம்ஸுக்கு தான், மெயின்ஸுக்கு தான் அப்படின்னு கிடையாது. எல்லா எக்ஸாமுக்குமே, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது 6 மாதம் வேலிடிட்டி, 6 மந்த் இதுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஜூன் மாதம் 9ஆம் நாள் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் தான் இந்த 499 கமிங் சண்டேவோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரெக்கார்டட் வீடியோ தான். லைவ் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, ரெக்கார்டட் வீடியோ தான் இருக்கு. இந்த 499க்கு 200% இந்த கிளாஸ் ஒர்த்தா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் இருக்கும், பைலிங்குலா. நீங்க நம்ம வீடியோ கோர்ஸையோ அல்லது மெட்டீரியலையோ உங்களுடைய லேப்டாப்ல, டேப்ல, சிஸ்டம்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். 6 மந்த் வரைக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். 8870302702 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றது டவுட் இருந்துச்சுன்னா, எப்படி உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா இஷ்யூ இருக்கு, எனக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஸோ இன்னொரு கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. தேங்க்யூ.